வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. லாஸ்ட் வீடியோல நம்ம ஃப்ளை ஸ்டிச் பார்த்துருப்போம். ஆக்சுவலி சிலபஸ் எழுதும் போது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளை ஸ்டிச் அதுக்கப்புறம் ஃபெதர் ஸ்டிச்னு எழுதியிருப்பேன். பட் ஃப்ளை ஸ்டிச்சும் ஃபெதர் ஸ்டிச்சும் ஒன்று தான். நான் அதை லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். அண்ட் உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒன் மோர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்க அதை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து லீவ் ஸ்டிச். நான் இதுக்கு வந்து சென்டர் லைன் இருக்குல்ல, இதுல வந்து பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை மேல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதும் குட்டியா ஒரு லாக் செயின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டிச் தான். ரொம்ப சின்னதா போட்டு இழுக்கும் போது அது வந்து ஒரு லாக் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ வந்துட்டு ஒரு லாக் போட்டதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் இது லைன் 1 2 இது 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சென்டர், அதாவது செகண்ட் லைன்ல இருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்க இருந்து தேர்ட் லைனுக்கு கிராஸா பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேல இழுத்து அதை நான் ரிவர்ஸ்ல இழுக்கிறேன். இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து லாக் செயினை வந்து கொஞ்சம் தள்ளி நான் பஞ்ச் பண்ணி ஒரு சின்ன கேப் வர மாதிரி பஞ்ச் பண்ணி நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் தேர்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல நான் நீடில பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து அகெயின் ரிவர்ஸ்ல இழுக்கிறேன். ரிவர்ஸ்ல இழுத்துட்டு நம்ம லாக் செயின் இங்க போடுவோம். ஓகேவா? இதை விட இன்னும் கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து கொஞ்சம் தள்ளி நான் த்ரெட் எடுக்கிறேன். ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். தெரியுதா? ரொம்பவே குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் தேர்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச். அகெயின் ஃபர்ஸ்ட் லைன் ரிவர்ஸ் சின்ன செயின் ஸ்டிச், தேர்ட் லைன் ரிவர்ஸ் சின்னதா ஒரு செயின் ஸ்டிச், ஃபர்ஸ்ட் லைன் ரிவர்ஸ் சின்னதா ஒரு செயின் ஸ்டிச், தேர்ட் லைன் ரிவர்ஸ் சின்ன செயின் ஸ்டிச், ஃபர்ஸ்ட் லைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நான் ரிவர்ஸ் இழுக்கும் போது எனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் வருது. அப்போ இந்த சின்ன செயின் ஸ்டிச்சையும் அதே டைரக்ஷன் அதே ஃப்ளோல தான் போடணும். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டைரக்ஷன் வர்றதுனால இதே டைரக்ஷன்ல தான் நான் செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் த்ரெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வரணும். குட்டி செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆப்போசிட்ல ஒரு ரிவர்ஸ் செயின் போடணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கேன். நான் வந்து செயின் ஸ்டிச் சின்னதா போடுறத இங்க போடணும். அதை விட்டுட்டு நான் இங்க போட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு நழுவி வரும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நான் இந்த மாதிரி எடுக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்ப த்ரெட்டை வந்து நான் தள்ளி எடுத்திருக்கேன். இங்க இருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் குட்டியா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இங்க இருந்து இழுக்கிறதுனால இந்த இடத்துல த்ரெட் தெரியுது, கொஞ்சம் ஹோல்ஸ் தெரியுற மாதிரி இருக்கா. இது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்காம நீங்க எந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணீங்களோ அதே டைரக்ஷனுக்கு சின்னதா வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். கவனமா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு இதோட லீஃப் ஃபில்லிங் மெத்தடும் ஆல்சோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கவனமா நோட் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளை ஸ்டிச் மாதிரி தான் வரும், ஃப்ளை அண்ட் ஃபெதர் ஸ்டிச் மாதிரி தான் வரும். பட் அதுல வந்துட்டு நம்ம சென்டர் லைன்ல ஒரு செயின் கொடுத்து அந்த லைனே ஸ்ட்ரைட்டா வர மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு அந்த சென்டர் லைன் இருக்குல்ல, அதாவது இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜிக்ஸாக் ஷேப்ல வரும். ஓகேவா? இது பார்க்க வந்து அந்த ஒரு லீஃப்ல வந்துட்டு வர வெயின்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல்
எண்டு நாட் கொடுத்து நான் இந்த ஸ்டிச்சை வந்து முடிச்சுக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டெமோக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். இதுவே வந்து நான் திலகம் ஷேப் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இதுல எப்படி ஒர்க் பண்றதுன்னு நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 போர்ஷனா பிரிச்சுக்கிறேன். நடுவுல ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இந்த ஷார்ப்பான பிளேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஷார்ப்பான எட்ஜ்ல லாஸ்ட்ல பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம டைரக்டா இப்படி இழுத்தோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து வந்துடும். இதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு டிப் ஒன்று கொடுத்துருப்பேன், பேக் செயின் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு. அது என்னன்னா, நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டியா லாக் போட்டுட்டு இப்படி நீங்க எந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணணுமோ அந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க த்ரெட் என்னதான் இழுத்தாலும் உங்களுக்கு அந்த நாட் வந்து வெளியே வராது. ஓகேவா? இது பேக் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ ரொம்ப ஷார்ட்டா போட்டுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் லாங் பண்ணி நான் இங்க பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிட்டு லாக் ஸ்டிச் இங்க இருந்து நான் இந்த பக்கம் ஒரு பேக் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டியா செயின் கொடுக்குறேன். அடுத்து இந்த பக்கம் ஒரு குட்டி செயின், அடுத்து இந்த சைடு இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி நீங்க as usual நீங்க நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒர்க் பண்ண மாதிரியே தான் இது வந்து கொஞ்சம் கர்வ் லைன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நான் அகைன் இதுல ஒர்க் பண்ண மாதிரியே தான் நான் இதுலயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து லாங்கா கொடுத்துட்டு ஒரு குட்டியா செயின் ஸ்டிச் கொடுத்து ஒர்க் பண்ணல, அதே தான் சேம் இங்கேயும் ஃபாலோ பண்றேன். இங்க ஸ்ட்ரைட் லைனா இருந்ததுனால நமக்கு இந்த லைன் வந்து ஒரே ஈவனா வந்தது. இது வந்து நம்ம கர்வா போட்டிருக்கிறதுனால இந்த லைனோட சென்டர்ல நான் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து கொண்டு வரேன். அதனால இந்த இடத்துல நமக்கு சின்னதாகவும் இங்க பெருசாகவும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வருது. ஓகேவா? நீங்க எப்பவும் ஒர்க் பண்ணும்போது கீழே என்ன டிரா பண்ணிருக்கீங்களோ அந்த டிராயிங் மேலேயே ஒர்க் பண்ணுங்க. நீங்க டிரா பண்ணதை விட்டு வெளியவோ உள்ளவோ போணுச்சு அப்படின்னா நீங்க டிரா பண்ணிருக்க அந்த டிசைனே சேஞ்ச் ஆயிடும். இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த இதுக்கு லீஃப் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன். இப்போ இதை இப்படியே விடுறதை விட இதை சுத்தி ஒரு செயின் ஸ்டிச் லைன் கொடுத்துட்டு வாங்க. பார்க்கவே நீட்டா இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம்ல, சேம் அதே மாதிரி தான் நான் ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைட்டாக செயின் போட்டு அதை ரிவர்ஸில் இழுத்து கொண்டு வரேன். உங்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா மேலே லீஃப் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அவ்வளோதான், எப்பவும் போல் எந்த நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இது வந்து லீஃப் ஸ்டிச்சோட டிராயிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரா பண்ணோம்னா இப்போ என்னன்னா நம்ம வந்து 3 லைன் போட்டிருக்கோமா, 3 லைன்ல சென்டர் லைன்ல ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் இந்த லைனுக்கு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் முடிச்சதுல இருந்து இந்த பக்கம்
ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். ஸோ நம்ம இதே ப்ராசஸை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஒரு 5 டைம்ஸ் வந்து திலகம் சேஃப் ட்ரா பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சேஃப் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த சேஃபை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூடியூபோட கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.